வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரோடு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்கிறார். யாரை மிரட்டுவதற்காக மீண்டும் கொடநாடு வழக்கு விசாரணை? தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவு. இன்று மாலைக்கு மேல் வெளிநபர்கள் யாரும் தொகுதிக்குள் தங்கியிருக்கக்கூடாது என்று உத்தரவு. பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் நாச்சியார் உடல்நலக்குறைவால் காலமானார். OPS தாயாரின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கு இன்று முதன்மை தேர்வு. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் தொகுதித் தேர்வில் இருந்து விலக்களிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநர் RN ரவியுடன் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் சந்திப்பு. இந்திய இலங்கை அணிகளுக்கு 18 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வரும் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. ISL கால்பந்து தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி. நாக் அவுட் சுற்று வாய்ப்பை இழந்தபோதும் சென்னை அணி வீரர்கள் ரசிகர்களுக்கு நன்றி. இனி விரிவான செய்திகள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதையொட்டி நேற்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலம் ஈரோடு சென்றார். அங்குள்ள விருந்தினர் மாளிகையில் இருந்து இன்று காலை 9 மணி அளவில் பிரச்சார வேனில் புறப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெரிய வலசு, பாரதி தியேட்டர், சக்தி ரோடு பேருந்து நிலையம், மெட்ராஸ் ஹோட்டல், மஜித் வீதி வழியாக சென்று சம்பத் நகர் பகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். அதன் பிறகு KNK ரோடு, மூலப்பட்டறை, பவானி ரோடு வழியாக சென்று காந்தி சிலை அருகே பிரச்சார வேனை நிறுத்தி அங்கு திரண்டிருக்கும் மக்களிடையே வாக்கு சேகரிக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கணபதி நகர் முதல் பெரியார் நகர் வரை இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவருக்கு அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சி முன்னாள் அமைச்சர்கள் மேலதாளங்கள் முழங்க பூக்களை தூவி பட்டாசுகளை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியில் ஈரோடு தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். ஆனால் திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் கொண்டுவரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இது வரைக்கும் காணா 22 மாசம் ஆகி போச்சு. உங்களுக்கு பாக்கி 22,000 ரூபாய் ஸ்டாலின் வச்சிருக்க கடன்பட்டு உங்களுக்கு. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் மாசம் தோறும் 100 ரூபாய், 22 மாசத்துக்கு 22,200 ரூபாய் வரணும். அதுல ஒரு 22,000, இதுல 2,100, 24,000 ரூபாய் உங்களுக்கு கடன் பட்டிருக்கார் ஸ்டாலின். தேர்தல் அறிக்கையில் கூறியதை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டது அப்போதைய அதிமுக அரசு என்றும் கூறினார். யாரை மிரட்ட IG தலைமையில் CBCID விசாரணை என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் BB அகரகாரம் பகுதியில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், முத்துசாமி ஆகியோர் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இரவு நேரத்தில் அமைச்சர்கள் தொண்டர்களுடன் சேர்ந்து வீதி வீதியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதேபோல் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர் ஏவா வேலு பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது ஈரோடு கிழக்கு தொகுதியில் எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வெளியூரை சேர்ந்த அனைவரும் தொகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலையொட்டி 238 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 1430 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பதிவேற்றம் செய்ய கோரிக்கை விடுக்க உள்ளனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் என்று மட்டுமே தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் தீர்மானங்கள் தொடர்பாக தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். எனவே அதிமுக சட்ட விதிகளில் எந்த
எந்த மாற்றங்களையும் செய்ய வேண்டாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை வந்துள்ள இந்தியா இலங்கை மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை ராஜ்பவனில் சந்தித்தனர். தர்பார் மண்டபத்தில் இரு அணிகளைச் சேர்ந்த தலா 18 வீரர்களுடன் ஆளுநர் கலந்துரையாடினார். அப்போது இரு அணி வீரர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்த ஆளுநர் இலங்கை அணிக்கு 10 லட்சம் ரூபாயும் இந்திய அணிக்கு 8 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்க உத்தரவிட்டார். ஆளுநரின் அறிவிப்பால் நெகிழ்ச்சியடைந்த இந்திய இலங்கை வீரர்கள் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 95. பழனியம்மாளின் உடல் பெரியகுளத்தில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்த ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சியை அடைந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக பெரியகுளம் சென்றார். தனது தாயின் உடலை பார்த்த ஓ பன்னீர்செல்வம் அவரை காலை பிடித்து அழுதபடி அஞ்சலி செலுத்தினார். ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் உடல்நலக்குறைவால் மறைந்ததை எண்ணி வேதனையடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அன்னையை இழந்து தவிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் மறைவுக்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவையில் இருந்து புதுச்சேரிக்கு சிறிய ரக விமான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ஏர் ஷபா நிறுவனம் சார்பில் கோவையில் இருந்து புதுச்சேரிக்கு சிறிய ரக விமானம் இயக்க திட்டமிடப்பட்டது. இதையொட்டி சோதனை ஓட்டமாக கோவையில் இருந்து புதுச்சேரிக்கு 19 இருக்கைகள் கொண்ட சிறிய ரக விமானம் இயக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு வந்த விமானத்தை அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தேஜஸ் விரைவு ரயில் தாம்பரத்தில் நின்று செல்லும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு நன்றி தெரிவித்து மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ட்வீட் செய்துள்ளார். இதேபோல் திமுக மக்களவைக் குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் தொலைபேசி வாயிலாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். குற்றால அருவியில் குளித்தபோது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமியை காப்பாற்றிய கார் ஓட்டுநரை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தனது வாகன ஓட்டுநராக பணியமர்த்தியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த சிறுமி குற்றால அருவியில் குளித்தபோது நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அப்பொழுது தூத்துக்குடியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் விஜயகுமார் அந்த சிறுமியை காப்பாற்றினார். இதை அறிந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கார் ஓட்டுநர் விஜயகுமாரை பாராட்டி பரிசு வழங்கினார். இந்த நிலையில் விஜயகுமார் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அவரது கார் ஓட்டுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2 பதவிகளுக்கு இன்று பிரதான தேர்வுகள் நடைபெறுகிறது. இதில் காலையில் கட்டாய தமிழ் தகுதித் தேர்வும் பிற்பகலில் பொதுப் படிப்புகள் தேர்வும் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ் தகுதித் தேர்வில் இருந்து விலக்களிக்க கோரி அகில இந்திய பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு உள்ளிட்டவை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் தமிழ் தகுதித் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்களித்து தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ள நிலையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ் தகுதித் தேர்வு எழுத வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் அரசின் ஆணைப்படி பார்வை மாற்றுத்திறனாளிகளின் தமிழ் தகுதித் தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டார். விழுப்புரம் அருகே அன்புஜோதி ஆசிரமத்தில் மாயமான 16 பேர் குறித்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் பெங்களூருவுக்கு சென்றுள்ளனர். மாயமான 16 பேரும் கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அருகே வேறு ஒரு ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டு இருப்பதாக அன்புஜோதி ஆசிரம நிர்வாகிகள் தெரிவித்த நிலையில் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி தலைமையிலான போலீசார் பெங்களூரு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெரம்பூர் நகைக்கடையில் 9 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடித்த சம்பவத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை பெரம்பூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் கடந்த 10ஆம் தேதி ஒரு கும்பல் 9 கிலோ தங்க நகைகள் மற்றும் 20 லட்சம் ரூபாய் வைர நகைகளை கொள்ளையடிக்கப்பட்டன. இதில் தொடர்புடைய கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதில் மங்கிக்குள்ளா அணிந்த கொள்ளையன் நகைக்கடைக்குள் புகுந்து கொள்ளையடிக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாசி பெருவிழாவின் 7ஆம் நாளான நேற்று நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது கூட்டத்தில் முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிர் இழந்தார். தேரோட்டத்தையொட்டி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தலைமையில் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கோயிலில் அதிகாலை 5:30 மணி அளவில் கொடியேற்றப்பட்டது. 12 நாட்கள் நடைபெறும் மாசி திருவிழாவையொட்டி முருகப்பெருமான் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வரும் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகிறது.
ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் நம்பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். அரங்கநாதர் சுவாமி கோயிலில் மாசி தெப்பத் திருவிழா நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் நிகழ்வில் நம்பெருமாள் அனுமந்த வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 7வது சீசனுக்கான ஏலம் நிறைவு பெற்றது. மாமல்லபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஏலத்தில் சேப்பாக், கோவை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட மொத்தமுள்ள 8 அணி நிர்வாகிகளும் தங்களுக்கான வீரர்களை ஏலத்தின் மூலம் தேர்வு செய்தனர். நடப்பு சாம்பியனான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் கோவை அணி மொத்தம் 17 வீரர்களை தேர்வு செய்துள்ளது. இந்த ஏலத்தில் 21.60 லட்சம் ரூபாய்க்கு சாய் சுதர்ஷனை கோவை அணி வாங்கிய நிலையில் சஞ்சய் யாதவை 17.60 லட்சம் ரூபாய்க்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வாங்கியுள்ளது. இதனிடையே சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியில் அனைத்து வீரர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும் என்று அணியின் உரிமையாளர் சிவந்தி ஆதித்தன் தெரிவித்துள்ளார். Auction system makes it a little easier to get the combinations that you're looking for and the players you are looking for. Not necessarily because the budget is reduced a bit. It's not as easy as it sounds, but yes, you can at least try to get a few players. You can go hard for them. For example, we were looking at Sanjay Yadav and we were able to go hard for him, whereas in the draft system we may have missed out on. The entire squad is important, so I don't want to single out any players here. Everyone will have an equal opportunity to get into the 11. So as far as our team goes, all that matters is skill. So if they show their skill in training, if they show their skill in the matches, they'll be in the 11. கேரளாவில் ஈஸ்டர் பண்டிகை நோம்பின் போது செல்போனை புறக்கணிக்க வேண்டுமென்று இளைய தலைமுறையினருக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னதாக தவக்காலத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து 50 நாட்கள் நோன்பு கடைபிடிக்கின்றனர். அதனுடன் செல்போனை பயன்படுத்துதல், பொழுதுபோக்கு சீரியல்களை பார்த்தல் உள்ளிட்டவைகளை கிறிஸ்தவ மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று கோதமங்கலம் மறை மாவட்ட ஆயர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது அனைத்து தரப்பு மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் மற்றும் உஸ்மானாபாத் ஆகிய புகழ்பெற்ற நகரங்கள் உள்ளன. அவற்றின் பெயரை மாற்றம் செய்ய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மாநில அரசு வழங்கிய பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளது. அதன்படி அவுரங்காபாத்தின் பெயர் சத்ரபதி சம்பாஜி நகர் என்றும், உஸ்மானாபாத்தின் பெயர் தாராஷிவ் என்றும் பெயர் மாற்றம் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். IPL போட்டிக்கான பயிற்சியில் கலந்து கொள்ள வரும் மார்ச் 2ஆம் தேதி மகேந்திர சிங் தோனி சென்னை வருகிறார். 2023ஆம் ஆண்டுக்கான IPL போட்டிகள் மார்ச் 31ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் மோதுகிறது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி மார்ச் 2ஆம் தேதி சென்னை வர இருப்பதாகவும், மார்ச் 3ஆம் தேதி முதல் CSK அணியினர் பயிற்சியை தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ISL கால்பந்து தொடரின் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை சென்னை அணி வீழ்த்தியது. சென்னையில் நடந்த கடைசி லீக் ஆட்டத்தின் முடிவில் 4-3 என்ற கோல் கணக்கில் நார்த் ஈஸ்ட் அணியை வீழ்த்தி ஆறுதல் வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்தது. ஏற்கனவே நாக் அவுட் சுற்று வாய்ப்பை இழந்த சென்னை அணி நடப்பு தொடரில் 27 புள்ளிகளுடன் 8வது இடத்தை பிடித்தது. இதைத் தொடர்ந்து சென்னை அணி வீரர்கள் தங்களுக்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கு கைத்தட்டி நன்றி தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரோடு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்கிறார். யாரை விரட்டுவதற்காக மீண்டும் கொடநாடு வழக்கு விசாரணை? தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவு. இன்று மாலைக்கு மேல் வெளிநபர்கள் யாரும் தொகுதிக்குள் தங்கியிருக்கக்கூடாது என்று உத்தரவு. பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் நாச்சியார் உடல்நலக்குறைவால் காலமானார். OPS தாயாரின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். TNPSC குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கு இன்று முதன்மை தேர்வு. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநர் RN ரவியுடன் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் சந்திப்பு. இந்திய இலங்கை அணிகளுக்கு 18 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி தேர் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வரும் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகிறது.
ISL கால்பந்து தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி. நாக் அவுட் சுற்று வாய்ப்பை இழந்தபோதும் சென்னை அணி வீரர்கள் ரசிகர்களுக்கு நன்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.